பெரிய ஹீரோக்களில் குறிப்பாக விஜய் மட்டும்தான் தமிழ்நாட்டிலே ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. மற்ற எல்லாரும் ரஜினி சாரோ அஜித் சாரோ மற்றவங்க நான் சொல்கிறது இந்த பெரிய லெவலில் இருக்கோம். விஜய் கார்த்திக் சூர்யாலாம் இங்கே இருக்காங்க, அவங்க அடுத்த இதில் இருக்கவங்க. இது மாதிரி இருக்கவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நமக்கு பிரச்சனை வேண்டாம், ஒன்றும் அரசால் பிரச்சனை வருது இல்லை வந்து அரசியல் கட்சிகளால் பிரச்சனை வருதுன்னு வெளியே போயிடுறாங்க. இந்த படங்கள் எல்லாமே வெளியே போயிடுச்சுன்னா 1000 கோடி ரூபாய் வந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணம் வெளியே போயிடுது. இது முறையற்ற போராட்டம். இந்த போராட்டம் வந்து நியாயம் இல்லை. இது வந்து நினைக்கிறேன் ஒரு அரசு வந்து அனுமதியோடு படப்பிடிப்பு நடக்குது. அங்கே 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரவிந்தன் படத்தில் ஒரு சின்ன ஷூட்டிங் இதில் பிரச்சனை வந்துடுச்சு, அதனால் இப்போ வந்து பிரச்சனை பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் இல்லை. இது வந்து இதெல்லாம் சரியில்லாத காரணம், சரியில்லாத போராட்டம். இது மாதிரி போராட்டம் நடத்தும் போது இந்த படம் ஷூட்டிங் நடந்தால் நெய்வேலியில் இருக்கிற பகுதியில் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 1 கோடி ரூபாய் வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இந்த படம் 10 நாள் அங்கே ஷூட்டிங் நடந்தால் 1 கோடி ரூபாய் நெய்வேலி பகுதியில் இருக்க ஹோட்டல்ஸில் ரூம் புக் ஆகும். அங்கே இருக்கிற தொழிலாளருக்கு தினசரி தொழிலாளருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அங்கே இருக்கிற கார் 100-200 கார் ஓடும். 1 கோடி ரூபாய் வந்து ஒரு சின்ன ஒரு முறையற்ற காரணத்துக்கு அங்கே மறுக்கப்படும். இப்போ இது இங்கேருந்து ஹைதராபாத் ஷூட்டிங் போனாங்க. அங்கே என்ன போய் ஷூட்டிங் பண்ணுறாங்க? முன்னாடிலாம் வந்து வெளிமாநிலத்துக்கு வெளிநாட்டுக்கு படப்பிடிப்பு போனாங்கன்னா லொக்கேஷன்ஸ் அங்கே இருக்கிற லொக்கேஷனுக்காக போவாங்க. இப்போ வந்து இப்போ அஜித் சார் படம் லாஸ்ட் நடந்தது. அவங்க என்ன படம் ஷூட் பண்ணாங்க? தேனியில் இருக்கிற ஒரு கோயிலில் அங்கே போய் செட்டு போட்டிருக்காங்க. அங்கே ஒரு 1000 பேர் 2000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 1000 பேர் 2000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து டெக்னீஷியன் அந்த செட்டை உருவாக்குறது. இது வந்து அங்கே இருக்கிற ஏன் போகிறாங்க? இது மாதிரி எதுக்கு நமக்கு தொந்தரவு? இங்கே இருக்கிறத விட அங்கே போயிடலாங்க. அப்போது ஒரு நாளைக்கு வந்து 2000 பேர் 3000 பேர் வேலை வைப்போம். இப்போ அதே படம் தேனியில் நடந்தால் எவ்வளோ குறைஞ்சபட்சம் வந்து உங்க 10 கோடி ரூபாய் தேனி மக்களுக்கு வந்துடும். சென்னையில் இருந்தால் எங்களுக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்சம் எங்கள் சம்பளம் மட்டும் 2 கோடி ரூபாய் வந்திருக்கும். எங்கள் தொழிலாளர்களுக்கு பணம் 2 கோடி ரூபாய் போச்சு. அங்கே தேனி மக்களுக்கு வர வேண்டிய பணம் 10 கோடி ரூபாய் போச்சு. இப்போ இதெல்லாம் ஏறால. இதெல்லாம் இது மாதிரி முறையற்ற போராட்டங்களால் தமிழ் சினிமாவை வந்து எங்கேயோ நீங்கள் துரத்திக்கிட்டு இருக்கீங்க. இது தயவு செய்து இதையெல்லாம் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தமிழ் சினிமாவை மோசமாக பாதிக்குது. அதனால் தயவு செய்து உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய வேண்டுகோள், அரசியல்